இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பொண்ணு நாகரிகமா இருக்கணும், ஸ்கூட்டர் ஓட்டணும், கார் ஓட்டணும், சூப்பர் உமனா இருக்கணும், பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், பட்டான்னு ஒரு இங்கிலீஷ்ல பேசணும், சமைக்கவும் வேணும். நாக்கு அப்படி நொட்ட விட்டுட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன கேக்குறேன் அது ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும் சார். இனிமேலெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண முடியாது. she is equal to us. நான் பேசுறத கேட்டுட்டு நீ பேசு. செக்ஸ் இஸ் a taboo. என்னால பேசக்கூடாது. பெண் அதை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு எக்ஸசிவ் செக்ஸோ அல்லது டிப்ரைவேஷன் ஆஃப் செக்ஸோ அல்லது தவறான செக்ஸோ எவ்ரிதிங் அமௌண்ட்ஸ் டு cruelty. நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தாம பணத்தை மட்டும் கேட்கறதுன்றது கிட்டத்தட்ட டோல்கேட் மாதிரி மேரேஜ். வர்றப்பெல்லாம் எனக்கு பணம் கட்டிடு, என்ன கட்டிட்ட, நான் தான் ஆளு, நான் தான் கிங். அதெல்லாம் கிடையாது சார். nobody is king within the four walls of the home அப்படின்னு அன்றாடம் இமோஷனலா எங்க அம்மாவை வலி உண்டாக்குவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அது cruelty இல்ல சார். இப்ப அது cruelty-யா வந்து அம்மா அப்பாவை பொறுத்தளவு அது ஒரு ஏக்கமா இருக்கும், சுற்றம் அதை வழியா மாற்றும். சரியா சொன்னீங்க சார். தேனிலவுக்கு சென்ற போது மனைவி மிகவும் ஆபாசமாக ஆடை அணிந்திருந்த காரணத்தினால் ஒரு கணவர் அவரிடமிருந்து விவாகரத்து கோரியிருக்கிறார். என்கிட்ட அப்படி வரல, ஆனா இதை விட ஒஸ்டா வந்து. வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சுற்றுல வாழ்வியல் ஆலோசகர் பயிற்சியாளர் ஜெய்சன் அவர்கள் தான் இணைகிறார். இந்தியா முழுவதும் உள்ள பல நிறுவனங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறார். பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். 2 ஆளுமைகள். இவங்க 2 பேருமே அவங்களுடைய பணிகளால், சேவைகளால் பலர் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் 2 ஆளுமைகளையும் இந்த உரையாடலில் நம்ம பங்கேற்க வைக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கடந்த சுற்றுல பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை பூரா ஃபுல்லாக கேட்குறாங்க. நான் அதுக்கு முன்னாடி சுதந்திரமாக இருந்தேன், நல்லா வாழ்ந்தேன், ஜாலியாக இருந்தேன். பணம் மட்டுமே எனக்கு வாழ்க்கையில் முக்கியம் இல்லை. ஆனால் நான் போன இடத்துல பணம் 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 அந்த பணத்தை தான் வாங்குகிறாங்க, முழு சம்பந்தம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு உரிமையில் கேட்குறாங்க, போன இடத்துல கணவர் வீட்டில் உரிமையில் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு ஆணாதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல நிகழ்ச்சிக்கு நன்றி. மேடமோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக உங்களுடைய நிகழ்வுகள் இருக்குது மேடம். தேங்க்யூ. நீங்கள் சொன்னதில் இப்போது ஒரு கணவன் மனைவி உறவு, அதில் உறவு தான் நிச்சயிக்கப்படுது. ஃபினான்ஷியல் பொருளாதாரம்ன்றது அவங்க 2 பேருக்கு இடையில் மனநிலையில் ஒத்துப்போகும் பட்சத்தில் அது ஒரு பிரச்சனையாக வராது. பொதுவாக ஆணை பொறுத்து சொல்லப்படுகிற விஷயம் நம்ம இதெல்லாம் பழமையான கருத்துகள் இருந்தாலும் சொல்ல வேண்டியதற்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உத்தியோகம் புருஷ லட்சணத்தில் அது ஆணுக்கும் பொது, பெண்ணுக்கும் பொது. ஒரு கணவன் மனைவிகிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் வாங்கக்கூடாதா? வாங்கலாம். முதல்ல அதுக்கு மனைவிக்கு ஒப்புமை இருக்கா, அவங்க தயாராக இருக்காங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அப்படி ஒரு வேளை வாங்கும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கான எதிர்கால செக்யூரிட்டி அவர் என்ன பண்ணுறார், அது ரொம்ப முக்கியமானது. அதை செய்யாமல் வெறுமனே நான் திருமணம் ஆகிடுச்சு, அதனால் முதல் மாதத்துலேருந்து இனிமேல் பணத்தை இங்கே கொடுத்துடணும் அப்படின்றது கிட்டத்தட்ட பண்ட மாற்று முறை மாதிரி தான் அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது திருமணமாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட இருந்து, அதாவது கணவன் மனைவிகிட்ட இருந்து பணம் வாங்குறாருன்னா, ஒரு மாதம் 30,000 ரூபா வாங்குறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.6 lakhs வாங்குறாரு. 5 வருஷமாக வாங்குறாருன்னா 15-18 லட்சம் ஆகிடுது. இந்த 18 லட்சம் அளவுக்கு இந்த ஆண்
எனக்கு எதிர்காலத்துக்கு என்ன செஞ்சிருக்கார், என்ன செய்வார் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடிஞ்சால் அவருக்கு வாங்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலைன்னா இது பணத்துக்கான ஒரு பார்வைன்ற மாதிரி தான். வெளியில் சொல்லிக்கலாம் நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு. நான் வாங்கக்கூடாதானா நீ கொடுக்கூடாதான்றது பேரலாக ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ அதுவும் வரணும். ஆனால் வாங்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நான் என்னுடைய உழைப்பில் வந்த ஒரு பணத்தை மொத்தமாக உன்னிடம், அதாவது கணவன்கிட்ட கொடுத்துட்டு நான் கடைசி காலம் வரை உங்கள் கூட ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு என்ன பாதுகாப்பு? அதாவது இந்த பணம் வாங்குறதுல 2 உளவியல் இருக்குது சார். முதல் உளவியல், என்னுடைய கண்ட்ரோலில் இந்த குடும்பம் நடக்குதுன்னு இந்த வர்ற பெண்ணுக்கு சொல்லப்படுகிற உளவியல். 2வது உளவியல், உன் கையில் பணம் இல்லைன்னா நான் சொல்கிறத நீ கேட்டாங்க, உனக்கு அது வரவே கூடாது. இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு நீ எதையாவது சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு ஏதாவது செய்வேன். கம்பெனியில் ஒரு டூர் ப்ரோக்ராம் சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன்னு. இப்போ எனக்கு எல்லாம் முடிவு எடுத்துருவேன். அப்போ அது ஒரு இன்டைரக்டாக என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடத்துல நீ வசிக்கணும் அப்படின்றத நோக்கி போகிற ஒரு முடிவு அது. அப்போ அந்த சூழலில் செய்கிறாங்கன்னா பிரிவு தவிர்க்க முடியாதது. முதல் மாதமோ முதல் வருடமோ 5ஆம் வருடமோ 10ஆம் வருடமோ அந்த பிரிவு நடந்துடும். ஆனால் எவ்வளவு நான் வாங்கினாலுமே ஃப்யூச்சரிஸ்டிக்காக உனக்கு ஏதோ செஞ்சுட்டே இருக்கேன். நான் எத்தனையோ கணவன் மனைவி கவுன்சிலிங்க்கு வரும்போது பார்த்துருக்கேன். கணவர்கள் இப்படி சொல்லி பார்த்துருக்கேன், எனக்கு இன்று ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என் மனைவி யாரையும் எதிர்பார்க்காமல் தனியாக வாழ முடியும். இப்படி சொல்கிற கணவன், இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற கணவனுக்கு மனைவி தானே பணத்தை கொடுப்பாங்க. நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை கணவன் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் பணத்தை மட்டும் கேட்குறதுன்றது கிட்டத்தட்ட டோல்கேட் மாதிரி மேரேஜ். வர்றப்பெல்லாம் எனக்கு பணம் கட்டிடு, மாதம் கட்டிடு அப்படின்ட்டு. ஸோ ஐ டோன்ட் அக்ரி. 35 வருடம் ஆச்சு நீங்கள் இந்த தொழிலுக்கு இல்லையா? முதல்ல ஆரம்ப காலத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வர அந்த விவாகரத்து வழக்குகள் என்ன காரணம் சொல்லி வருவாங்க? இப்போ இந்த 2024, 23 இந்த இப்போல்லாம் என்ன காரணம் சொல்லி வராங்க? இல்லை, அந்த காலத்தில் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக விவாகரத்து வழக்குகளை எல்லாம் தாக்கல் செஞ்சாங்க எனக்கு தெரிய. ஏன்னா நான் ஃபேமிலி கோர்ட் ஆரம்பித்த காலத்தில் இருந்து நான் அப்போதே மாணவி, அப்போவே அந்த கோர்ட்டுகளுக்கு போகிற பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போது நிறைய ஆண்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் வர்ற வழக்குகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் கிடைக்கணும், இவர் விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வருவாங்க. அன்னைக்கு இருந்த டைவர்ஸில் பார்த்திங்கன்னா க்ரூயல்ட்டி தான் அன்னைக்கும் அவங்களும் போட்டாங்க. 1-2 கேஸில் அடல்ட்ரி வரலாம், அப்படி தான். ஆனால் இப்போ இருக்கிற கேஸில் நம்ம ஹிந்து திருமண சட்டம்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா அதில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் எல்லாமே இப்போ அந்த எல்லைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி க்ரூயல்ட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இவ்வளோ காலமோ, ஃபிசிக்கல் க்ரூயல்ட்டி ஆர் மென்டல் க்ரூயல்ட்டி அலோன், அது மட்டும்தான் பேசுவோம். ஆனால் இப்போ அதையெல்லாம் கடந்து நீ ஒரு திட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், தட் பிகம்ஸ் அ வெர்பல் அப்யூஸ். நீ ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜில் என்னை பற்றி சத்தம் போட்டிங்கன்னு, ஸோ வெர்பல் அப்யூஸ்ன்னு வந்துருச்சு. நான் பெண் குழந்தை தான் பெற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை நீ ஒதுக்குனேன்னா அது இமோஷ்னல் க்ரூயல்ட்டி. சயின்ஸு ரொம்ப கிளியராக சொல்லுது, ஒரு பெண் பெற்றெடுக்கிற பிள்ளை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறது ஆணினுடைய உடலிலே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த குறைபாட்டுக்கு அல்லது நிறைவுக்கு எப்படி எடுத்தாலும் பெண் காரணம் அல்ல. அப்போ அவளை நீ பெண் குழந்தை மட்டுமே பெற்றெடுக்கிற, எனக்கு ஆண் வாரிசு கிடையாது அப்படின்னு ஒரு மூடத்தனமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அதனால் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற மன உளைச்சல். அது நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் என்னுடைய தாய்க்கு 2வது மகள். எங்கள் வீட்டில் 4 பொன் குழந்தைகள் இருந்தாங்க. முதல் பிரசவம் பொண்ணாக பிறந்தபோது லக்ஷ்மியே பிறந்துட்டான்ட்டாங்க. 2வது வருகிற பொழுது என்ன மறுபடியும் பொண்ணா அப்படின்னாங்க. அந்த மறுபடியும் பொண்ணு தான் இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்புறம் 3வது பொண்ணு, அப்புறம் 4வது பொண்ணு. ஸோ எவ்ரி டைம் அந்த பிரசவ வார்டிலிருந்து அம்மா வெளியே வர்றதுக்கு முன்னாடியே சொந்தங்கள் தான், என் தம்பிக்கு ஆம்பளை வாரிசு இல்லாமல் பண்ணிட்டா, டேய் இதை விட அருமையான பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு அன்றாடம் இமோஷ்னலாக எங்கள் அம்மாவை வலி உண்டாக்குவதை நான் பார்த்துருக்குறேன்.
அப்போ அது க்ரூயல்ட்டி இல்லை சார். இப்போ அது க்ரூயல்ட்டியாக வந்திருக்கு. அப்பாவோ அம்மாவோ வருத்தப்படல சார். அவங்க சந்தோஷமான தம்பதிகள் சார். வருத்தப்பட்டிருக்க கூடும். நமக்கு 4 பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருந்தால் நல்லா. எல்லாருக்குமே ஆசை தானே. நம்மளே என்ன நினைப்போம், ஒரு ஆண் ஒன்று பொண்ணுன்னு இருந்தால் அப்படி தானே நினைப்போம். பொண்ணை ரொம்ப விரும்புவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் என்னென்னா நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், பொம்மை மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு அவங்க லெவலில் இருந்து அந்த கற்பனைகள். நான் என்ன சொல்ல வரேன்னு, அம்மா அப்பாவை பொறுத்தளவு அது ஒரு ஏக்கமாக இருக்கும், சுற்றம் அதை வழியாக மாற்றும். சரியாக சொன்னீங்க சார், ரொம்ப சரியாக சொன்னீங்க. அது எங்கள் அம்மாவுடைய வலி. அன்றைக்கு அந்த வலிக்கு தீர்வு கிடையாது சார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கள் அம்மாவுக்கு போக வேண்டிய தேவை இல்லைன்னா எங்கள் அப்பா வாஸ் ஆல்சோ இன் லவ் வித் மை மாம். அதனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் இப்போ நான் பார்க்குறேன் வெர்பல் அப்யூஸ் ஒன்று, இமோஷனல் அப்யூஸ் ஒன்று. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணினீங்க இல்லையா, எப்படி ஃபினான்ஸ் வந்து ஒரு ஆண் வாங்கிட்டா அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தார். அந்த க்ரூயல்ட்டி இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நான் பார்த்துருக்கேன் சார். ஆரம்ப காலத்தில் நிறைய பெண்கள் வருவாங்க, கை குழந்தையை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வசதியும் இருக்காது. அப்போ நான் கதையெல்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆமாங்க எங்கள் வீட்டில் சாதாரண குடும்பமாக இருந்தால் எனக்கு 5 பவுன் போட்டேம்பாங்க, பெரிய வசதி படித்தவங்க வீடுனா 50 பவுன் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நகைகள் எப்பொழுதுமே அந்த பெண்ணுடையதாக இருந்தது இல்லை. வரலாறு நெடுகிலே நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ அந்த நகைகள் இல்லைன்னும் போது அந்த நகைக்கு உரிமையாளர் என்ன, நேற்று கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கேஸ் வந்தது. நம்ம நக்கீரன் டிவி யூடியூப் சேனலில் பார்த்து தான் வந்தாங்க. அதில் அந்த அம்மா சொல்கிறேன், நான் 150 பவுன் நகை போட்டாங்கம்மா, கல்யாணம் ஆன ஒரே வாரத்தில் கேட்டாங்க அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடு, அது எங்களோட சொத்து, எங்கள் வீட்டுக்காக போட்டது, நீ கொடுத்துருன்னு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது அவளுடைய உடைமையாளனாக ஆண் மாறுகிறான். இப்போ அந்த கான்செப்ட் தப்பு. சம்பாதிக்கிறத பற்றி கொடுக்கறது சொல்கிறீங்கள, நீங்கள் கேட்டீங்களா கேள்வி. நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 100 பவுன் போட்டு வரேன், 50 பவுன் போட்டு வரேன் வைங்க. இந்த 50 பவுனை கொண்டு போய் விற்றோ அடகு வைத்தோ ஒரு இடமோ வீடோ வாங்குற நீ, அந்த வாங்குற இடத்துல உன் பேரில் மட்டும் வாங்குறியே, அது கொடுமை இல்லையா? யாருடையது இல்லையா சார்? இப்போ ஈக்குவாலிட்டின்னு பேசுறோம். 10,000க்கு கூடுதலா 2 லட்சம் வாங்கி 2 லட்சத்துக்கு வாங்கியிருப்பாரு நகை, மீதி 18 லட்சம். அதான் மனசுலேருந்து மறையாதுங்க இந்த ஆதிக்க மனோபாவம். ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி. நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன். வந்த உடனே மேடம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம். எப்படி பணம் கொடுத்தீங்க? மேடம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு போட்டார். யார் பேரில் அடகு வச்சிங்க? அடகு வச்சது யார் பேர்லன்னா புருஷன் தம் பேரில் வச்சிருப்பார். உன் நகைங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இல்லை. ஸோ இந்த மாதிரியான க்ரூயல்ட்டி இருக்குது பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் கைவிட்டு கையேந்திர நிலைமையில் ஒரு பெண்ணை வைக்கிறதுங்கிறது, தட் அமௌண்ட்ஸ் டு ஃபினான்ஷியல் க்ரூயல்ட்டி. அது இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம பார்க்க. செக்ஷுவல் க்ரூயல்ட்டியை பற்றி நானோ எங்கள் அம்மாவோ அல்லது எங்கள் பாட்டியோ அந்த காலத்தில் பேசியிருக்க முடியுமா? செக்ஸ் இஸ் அ டேபோ. என்னால் பேச முடியாது, பேசக்கூடாது. பெண் அதை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எக்ஸசிவ் செக்ஸோ அல்லது டிப்ரைவேஷன் ஆஃப் செக்ஸோ அல்லது தவறான செக்ஸோ, எவ்ரிதிங் அமௌண்ட்ஸ் டு க்ரூயல்ட்டி. அதே 3 கிரவுண்ட்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கு க்ரூயல்ட்டிங்கிற அந்த கான்செப்ட் இன்னும் நிறைய சொல்லலாம் சார். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதன் மூலமாக நிறைய டைவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பெண்கள் வர்றாங்க. ஏன்னு சொல்றேங்க, எங்களுக்கு கல்வி வந்திருக்கு சார். அந்த பொண்ணு அப்பவே பேசினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி என் கையில் அவரை விட கூட நான் சம்பளம் வாங்குகிறேன், ஆனாலும் அவரோடு இணைந்து வாழ்கிறேன். நீ சம்பள குறைவு நான் வேண்டான்னு சொல்லலை, 2 பேரும் சேர்ந்து வாழலாம். 2 பேரும் நீங்கள் வந்து 2 பேருமா சேர்ந்து செய்யுங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வர்றேன், ஊதி ஊதி சாப்பிடலான்னு ஒரு ஆண் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒத்துக்க முடியுமாங்கிறது தான் அந்த பெண்ணுடைய அடிப்படையான கேள்வி. இகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாம் இருவருக்கும் பொதுவாக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. அப்போ எல்லாத்தையும் ஈக்குவலாக இல்லாமல் என்னை கட்டிட்ட நான் தான் ஆளு, நான் தான் கிங்கு, அதெல்லாம் கிடையாது சார். நோபடி இஸ் கிங் வித் இன் த 4 walls ஆஃப் தி ஹோம். கேட்டகாரிக்கலாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் பொம்பளை கட்டுப்படுவாங்க. முன்ன அடித்தா வலிச்சா வேறு வழி கிடையாது, நீ தான் சோறு கொடுப்ப. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் உனக்கு சோறு போடுவேன், நீ ஒழுங்காக இருந்தா சார். அதான் ஆணவம் அல்ல, மாற்றத்தை நோக்கி பெண்கள் வந்திருக்காங்க. அதனால இப்போ டைவர்ஸ் போடுறாங்க. அடித்தா வந்து இந்த கல்லானாலும் கணவன், அந்த புல்லானாலும்
அதே மாதிரி தான் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆல் ஓவர். இப்போ என்னாச்சு, நீ ஒழுங்கா இருந்தா உன்னோட குடுத்தனம் பண்ணுவேன், நீ ஒரு கையை நீட்டினா என்கிட்ட கை இருக்குன்னு முதல் தடவை சொல்லுவேன், கேட்கலையா 4 போடுவேன், வெளியே வருவேன். இப்படியுமா பொம்பளைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் இந்த புறையோடி போயிருக்கிற ஆணாதிக்க மனோபாவம் அந்த ஆணுக்கும் அந்த சார்ந்த பெண்களுக்குமே அந்த ஆதிக்க மனோபாவம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். சரிங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப தாங்க மாட்டாங்க. பெண்கள் நிறைய பேர் டைவர்ஸ்க்கு வராங்க. அது தப்பில்லை, அது ஒரு மாற்றம், ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. அது ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும் சார். இனிமேலெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ண முடியாது. ஷீ இஸ் ஈக்குவல் டு அஸ். வழக்கறிஞராக இருக்கும்போது அவங்க பார்வையில் அதை சொல்கிறாங்க. நீங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போகிறவங்க. நீங்கள் ஃபீல்டுக்கு வரும்போது உங்களை அணுகுனவங்க எப்படி இருந்தாங்க? இப்போல்லாம் நீங்கள் என்னடா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ அப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை மாறுதல் வந்து ஒரு 5 வருடம் 6 வருடம் கழித்து பிரச்சனைகள்னு வந்தது அந்த காலம். ஒரு ஆரம்ப புள்ளியே 5 வருஷமாக இருக்கும், 7 வருஷமாக இருக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு 2வது வாரம் 3வது வாரம் 2வது மாதம் 3வது சொன்ன 1 வருஷம் கூட இல்லை. அது இப்போ நான் சொல்கிறதனுடைய 2 பார்வை இருக்குதுக்கு. ஒரு பார்வை எல்லாத்துலேயும் வேகம். நம்ம வேகத்துக்கு பழகிட்டோம். ஸோ திருமணத்துலேயும் எனக்கு சரியாக வரல, எனக்கு இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது அப்படின்ற ஒரு வேகம். இது ஒரு பார்வை. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு அழகான பார்வை இருக்குது. எனக்கு அறிவு இருக்குது, என்னால் தனியாக குடும்பம் நடத்த முடியும், ஆனாலும் திருமணம் பண்ண ஒரே பாவத்துக்காக இந்த கணவனோட நான் 40 வருஷம் குப்பை ஓட்டினேன். இது தாத்தாக்களோ பாட்டிகளோ அவங்களோட வாழ்வியலில் இது பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். அது அப்போது. இப்போது எனக்கு அறிவு இருக்குது, படிச்சிருக்கேன், சம்பாதிக்கிறேன், கண்ணுக்கு தெரியுது இது தப்புன்னு. இவன் கூட ஏன் வாழணும்? அந்த புள்ளிக்கு வந்தாச்சு. அப்போ அது வேகமாக தானே இருக்கும். நான் இந்த வாழ்க்கை சரியாக வருமா அப்படின்றதுக்கு எடுத்ததும் முயற்சி பண்ணுறதில்ல. அதாவது வேண்டாம் அப்படின்னு ஒரு 2-3 முறை கொடுக்குறேன். அந்த 2-3 முறைன்றது இப்போது இந்த திருமண அதாவது டிவோர்ஸ் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இட்ஸ் நார்மலைஸ்ட். எப்போ ஐ திங்க் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் வந்துச்சோ அப்போ இருந்தே தனியாக வாழலாம், ஐ எம் எ சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான விஷயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம், டிவோர்ஸ் அப்படின்றது என்னமோ ஏதோலாம் இல்லை. எனக்கு சரியாக வரல, நான் என் வாழ்க்கையை வேறு விதமாக தகவமைச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது ஒன்றும் இருந்தே ஆகணும் அப்படின்றது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால சாதாரணமாக சரி செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சனையை கூட கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கிறோமோ. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்துடணும், நீ கரெக்டாக 2 வாரத்தில் மாறலைன்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற பார்வை எனக்கு இருக்குது இப்போது. ஆனால் அப்போ அப்படி இல்லை. உங்கள் அனுபவத்தில் இப்போ நம்ம ஒரு சாதாரண விஷயம், இதை சரி செஞ்சுருந்தால் இவங்கள போல ஒரு தம்பதி இருக்க முடியாது, ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டா? வீட்டில் முதல்ல யார் பேசுறது அப்படின்றதுக்கு பிரச்சனை டிவோர்ஸுக்கு வந்தவங்க உண்டு. ஃபஸ்ட்டு யார் பேசுறது, நீயா நானா? நான் பேசுகிறத கேட்டுட்டு நீ பேசு, இவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடும். பட் ஆரம்ப புள்ளி அந்த ஒரு கரு அப்படின்றது என்னென்னா, நீயா நானால ஃபஸ்ட்டு யார் பேசு, என்னை பேச விட்டுரு, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. கணவனோட பார்வை, நான் மனசில் இருக்கிறத பூரா சொல்லிடுறேன், கேட்டுரு. ஏன் மனைவி பேச விடுறதில்ல? ஏன்னா அவர் இவங்க எடுத்து எதிரில் இவங்க எந்த கருத்தையும் எடுத்து வைக்க முடியாத லெவலுக்கு அவர் எல்லாத்தையும் பேசிடுவார். அது இவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு, அப்போ அவங்க ஆப்வியஸாக அவங்களும் நானும் ஃபஸ்ட்டு பேசுகிறேன்றதுக்கு தான் வருவாங்க. இந்த புள்ளியில் அடிச்சுக்கிட்ட கப்பிள்ஸ் இப்போ நிறைய பார்க்குறேன். இந்த நீயா நானா அவனுடைய உளவியல் வெர்ஷன். சார் ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன் சார், அதை கேட்க சொல்லுங்கள் சார் அப்படின்றது தான் ஆரம்ப புள்ளியே. அவர் இல்லை அப்படின்னா நான் கவுன்சிலிங்கே இல்லை அப்படியான. ஆனால் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, நல்ல ஏர்னிங் இருக்கும், வெல் செட்டில்டாக இருப்பாங்க,
வேறு எந்த பிரச்சனைகளும் இருக்காது பெரும்பாலும். ஆனால் இதில் வந்து ஒரு நீயா நானா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக. சமீபத்தில் மும்பையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு சில விஷயங்களை. அதில் வந்து விவாகரத்துக்காக அதிகமாக வரதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அதை படித்து பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு தோணுது. உங்கள் அனுபவத்தில் அது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பகிர்ந்துக்கலாம். தேனிலவுக்கு சென்ற போது மனைவி மிகவும் ஆபாசமாக ஆடை அணிந்திருந்த காரணத்தினால் ஒரு கணவர் அவரிடமிருந்து விவாகரத்து கோரியிருக்கிறார். என்கிட்ட அப்படி வரல, ஆனால் இதை விட ஒஸ்ட்டாக வந்தது. கணவன் மேலே மேலே படிக்கிறாரு, அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அதுலேயே கவனம் செலுத்துறாரு, என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு. நிறைய உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அப்படி கேட்கறதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கான்ல. நீங்கள் புத்தகங்களை மட்டுமே புரட்டி பார்த்துட்டு குடும்பத்தில் ஒருத்தி இருக்காளே அவளை நீங்கள் மறந்தீங்கன்னா தட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயல்டி. அது வரணுங்க. எனக்கு வந்தால் தானே, யாருக்கு வந்தாலும் அது வரலாம், அதுக்கு மாற்றம் உண்டு. நிறைய கணவர்களுக்கு உணர்வுகள் வந்து புரியறதில்ல. அவங்க வாழ்க்கை, அவங்க முன்னேற்றம், அவங்க வந்து பெருசாகணும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் 5 டிகிரி முடித்தேன் இப்படின்னு எங்கேயாவது போய் ஏதோ ஒரு இடத்துல சொல்லி எங்கேயோ மேலே நின்று ஒரு மாலையை வாங்கணும், டிகிரி வாங்கணும், இந்த பார்வைகளில் தான். சரி, அதனுடைய அடிப்படை உளவியல் என்னென்னா, வீட்டில் இருக்கிற, அதாவது திருமணத்துக்கு பிறகு நம்ம ஆரம்ப உளவியல் எங்கே பிரச்சனை வருதுன்னா, கணவனுடைய வீட்டுக்கு மனைவி வராங்கன்றதுலேருந்தே ஆரம்பிச்சிருது. நீ தானே வந்த. நிறைய பிரச்சனைகளில் முதல் வார்த்தை என்ன? நீ ஏன் வந்த? உன்னை யார் வர சொன்னாங்க? நீ தானே கல்யாணம் பண்ணி வந்த. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது. நீ தான் வந்து பெண் பார்க்குற. நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி பாருங்கள், எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட வேண்டியதானே, நீ போயிட வேண்டியதானேன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியுது? எவ்வளோ ஒரு அஃபென்ஸ் அது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பார்வைகள்லாம், நான் என்ன வேணால் செய்வேன், நான் படிப்பேன், நான் தூங்குவேன், நான் டிவி பார்ப்பேன், ஐபிஎல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பின்னாடி இருந்தால் அவங்க டீசெண்டாக சொல்லுவாங்க ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு. அதுக்கு புரியாது. ஃபைனல் ஓவர் பார்த்துட்டு போய் தூங்கிடுவார். அவர் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. பொண்டாட்டி படிக்கிறான்னா அது வேண்டான்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீ படிச்சு என்னத்தை கிழிச்சு அப்படிம்பாரு. ஆனா இவர் படிப்பார். படிக்க கூடாது, நீ எப்படி என்ன கேட்காம நீ போய் காலேஜில் சேர்ந்த, படிச்சா அதனாலேயே உனக்கு டைவர்ஸ். கட்டுல இருந்து விலகிடுவாங்க அவங்க. படிச்சுட்டா போயிடுவாங்க. சரி, நம்ம வந்து 3 முடிச்சு போடுறோம், ஒரு கயிறு கட்டுறோம்லாம் சொல்கிறோம் சார். நாம் வந்து இன்விசிபிளாக பல கயிறை கட்டி வச்சுருக்கோம். அதை வெளியில் காமிக்காமலேயே நல்லவங்க மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல, பர்டிகுலராக மேல். அதுதான் வந்து இருக்கிறதுலையே மிகப்பெரிய உளவியலாக நான் பார்ப்பேன். சில வித்தியாசமான வழக்குகள்லாம் இருக்குல்ல. அந்த வரிசையில் ஒரு பெண் தன்னுடைய கணவரின் காலை தொட்டு வணங்கலன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காலையில் சரியாக சமைக்க தெரியல அப்படின்னு இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய வழக்குகள் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு அதிகமாக. சார், ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் மேட்ரிமனியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு சமையல் தெரிந்திருந்தால் மட்டுமே நாங்கள் திருமணம் செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். ரியலி சார், 2 பேரும் வேலைக்கு போகணும், பொண்ணு நாகரிகமாக இருக்கணும், ஸ்கூட்டர் ஓட்டணும், கார் ஓட்டணும், சூப்பர் உமனாக இருக்கணும், பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அப்படியே சோஷியலாக போய் ஜம்முன்னு 4 பேர்கிட்ட தட்டாப்பட்டான்னு ஒரு இங்கிலீஷில் பேசணும், எல்லாம் உனக்கு வேணும். சமைக்கவும் வேணும். நாக்கு அப்படி நொட்டை விட்டுட்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் நீ சமைச்சா ஆகாதா? இவ்வளவும் நான் செய்யறேன். இவ்வளவும் சார் அப்படிதான் சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இவ்வளவும் நான் செய்யறேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி வண்டி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லல. நான் சொல்றேன் அத்தனையும் செய்யணும், என்னால அதையும் செய்ய முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? பொம்பளைக்கு வந்து ஹோட்டலுக்கு போனா என்ன தப்பு சார்? அதை கூட தப்புன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் போடுறாங்க, வீட்லயே சமைக்கிறது இல்லன்னு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன். இல்ல நான் அந்த பொண்ணையே கூப்பிட்டு கேட்டேன் சார். அவ சொல்றா, காலையில எந்திரிக்க மேடம், வீட்டுக்கு வரும்போதே 12 ஆயிடுது மேடம், அந்த இதை முடிக்காம எங்க ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க, கேப் வந்து நான் வீட்டுக்கு வரும்போது 12:30 1 ஆயிடுது, அதுக்கப்புறம் நான் தூங்கணும், அடுத்த நாளுக்கான வேலையை நான் செய்யணும், காலையில எந்திரிச்ச உடனே கால் வந்துருது ஆபீஸ்ல இருந்து, நான் என்ன பண்ணட்டும்? அந்த காலை கேட்கலன்னா காசு போயிடும், இந்த காலை கேட்டுட்டு இருந்தேன்னா வேலை போயிடும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறேன். சோ செய்யக்கூடாதுன்னு இல்லை சார். நீங்க என்னன்னா ஆண்கள் என்ன சாதாரணப்பட்டவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அமெரிக்கா போறவன் ஒண்ணுமே தெரியாதுன்னு போவான் சார், அங்க போய் கக்கூஸ் முதல் கொண்டு கழுவுறான் சார். தேவை என்றால், அவசியம் என்றால்
எந்த வேலையும் ஆனால் செய்ய முடிகிறது. இந்தியாவில் இருக்கிற ஆண்களுக்கு செய்ய முடியுது. ஏன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு தலைவலி, ஒரு கப் காஃபி வாங்கி கொடு, காஃபி வச்சு கூட வாங்கியல வச்சு கூட பார்க்கலாம் சார். கான்செப்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது சார். நீங்க ரொம்ப என்னமோ கிண்டலா சொல்றீங்க. நான்லாம் சொல்றேன் சார், நான்லாம் கிளியர் கட்டா எல்லா பெண்களுக்கும் சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சு வந்துருட்ட, நீ போய் கிச்சன்ல ஏதாவது வெண்டைக்காய் இருக்கிறியா, பின்னாடியே வருவார், சுத்தி சுத்தி வருவார். அங்க எங்க திருட்டு பார்வை பார்த்துட்டு உன் பின்னாடி வந்து ஒரு வெண்டைக்காயை நறுக்குகிறது அப்படின்னு சொல்லுவார். நான் வேணா கொஞ்சம் கட் பண்ணி தரட்டுமா அப்படிம்பாரு. ஐயோ வேண்டாம், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதேன்னு சொல்லித்தரேன். சூப்பர். அப்போ நீங்க தயவு செய்து அழகா வெட்டுறீங்களா? சே, என்ன அழகா. அவன் கோணமானலா தான் வெட்டுவான், காம்போடு தான் இருக்கும் அந்த வெண்டைக்காய். ஆனா அப்பவும் சூப்பர்னு சொல்றேன். அப்புறம் போய் நீங்க பாத்திரம் கழுவுங்க, பக்கத்துல வந்து உரசிட்டு நிப்பாரு, அப்படியே கொஞ்சம் தொடச்சி வைங்களேன் பாட்டு சொல்லுங்க. ட்ரெயின் them how the steel was temperedன்னு சொல்றோம்ல. ஆண்களை தயார் செய் வாழ்க்கைக்கு. பின்னாடி வர காலத்துல ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாரு. என்ன மனைவி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு. அது அந்த வழியான சொல்ல வராங்க சார். எதை சொல்ல வர்றேன்னா எல்லாமே போதும்னு வரணும் சார். சமையல் நான் மட்டும் பண்ணணும், அப்புறம் குழந்தைய பாத்துக்கிறது நான் தான் பாத்துக்கணும். மாமனார் மாமியார் வந்தா நான் தான் லீவு போடணும். ஐயா லீவு போட மாட்டார், அவருக்கு மட்டும் அவர் ஆபீஸ் வந்து சிஇஓ வந்திருக்காரு, நான் மீட்டிங் போகணும். எனக்கு மட்டும் ஒண்ணும் இல்லையா சார்? நான் சொல்றேன் சார், ஆண்களை விட இன்றைக்கு பெண்கள் அதிகமாக சம்பாதிச்சாலும் குடும்ப பொறுப்புகளை முடிந்தவரை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. முடியாத பட்சத்தில் உதவினால் என்ன? உத்தரப்பிரதேசத்துல ஒரு வழக்கு 2020 வருது. இப்ப நம்மலாம் சொல்றோம் மனைவி கிட்ட அன்பு செலுத்தல, அந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் போகணும். தனது கணவர் தனக்கு எப்பொழுதுமே தன்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறாரு, ரொம்ப பாசத்தை பொழிகிறாரு, சாப்பிட்டியாங்கிறாரு, நல்லா தூங்குனியாங்கிறாரு, இந்த புடவை வேணுமா அது வேணுமா. காலையில வெளியூருக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு 50 கால் பண்ணிடுவாரு. எப்படி சார்? எமோஷனல் குரூயல்டி சார். இல்ல சார், அது வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு சொல்லு என்கிட்ட இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை நாள் வரைக்கும் சண்டே போட மாட்டேங்கிறாரு, திட்ட மாட்டேங்கிறாரு, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் வழக்காயிருக்கு. இது எப்படி பார்க்குறது சார்? இது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கா? இந்தியா முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளோட பட்டியலை எடுத்து பாருங்க. இது அதை இத்தனை ஜுஜுபி மேட்டர். இதை போய் பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க. என்ன மனநிலைன்னு கேட்குறாங்க. இல்லை, பிரச்சனைகள்ல 2 இருக்கு சார். ஒன்று நெகட்டிவ் பிரச்சனைகள், மேடம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது, இதெல்லாம் பாசிட்டிவான பிரச்சனைகள். இது பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பொசசிவ்னஸில் போட்டு பாடாப்படுத்துவாங்க. அதாவது ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்ததுன்றது இயல்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண் எனக்கு மட்டுமேன்றதுனால அன்னைக்கு பூரா பேசுவார் அவர். சார் எங்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு சார், ஜேசன் சார் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஜன்னலுக்கெல்லாம் ஆணி அடிச்சார், நான் நடத்தின கேஸ். கணவரை தவிர எல்லாரையும் வச்சிருக்காங்க. அன்பு மூலியமா சிறைப்படுத்துறது தான் சார் இருக்கிறதுலே பெரிய பொலிட்டிக்ஸ். சூப்பர் சார். அப்போ அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் நான் கொடுக்குறேன் பேசாது, அதனால் நீ உன் உரிமைன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த சில பெண்கள், அதாவது மனைவி அவங்க பேசும்போது சொன்ன வார்த்தைகள் பொதுப்படையான வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல வரும், என்ன வரும்னா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவர் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு சார். கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு மனநல ஆலோசகரையும் ஒரு வக்கீலையும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஒரு காலகட்டம் வர சித்தப்பா மாமா தாய் மாமன் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க, சரியாச்சு. இன்னைக்கு வந்து வார்த்தையை நீ யார் என் குடும்பத்தில் தலையிடன்னு அப்பாவையே பெண் கேட்கிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னுடைய மனசுக்கு இப்ப புரிபட ஆரம்பிச்சிருக்கிறது. நான் சொல்றேன், பெற்றோர்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.